ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஹெல்த்தியாக கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். வாங்க டக்குன்னு இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட போண்டா கிறிஸ்பியாக வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவும் சேர்த்துக்கணும். சேம் அதே கப்பில் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், காரத்துக்கு 3/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள், கொஞ்சம் போல் கட் பண்ண மல்லி, கருவேப்பிலை, தேவையான உப்பு, ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்க்காம ஒரு கரண்டியோ கையோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இதில் பச்சை மிளகாய் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்ட மிளகாய் தூளோட அளவை கம்மி பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த அளவு பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம முட்டைக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கணும். அதாவது நம்ம இட்லிக்கு ரெடி பண்ணும்போது அரிசி மாவு உளுந்து மாவு ஒன்றா சேர்ந்து அடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி செய்யும்போது போண்டா உங்களுக்கு நல்லா உப்பி வரும். இந்த மாவில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இதை யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு இந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு சுடுறதுக்கு கரெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ பேன் வச்சு தேவையான ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடான உடனே எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொஞ்சம் கேப் விட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பெரட்டி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டி எடுங்க. எல்லா பக்கமும் அப்பப்போ பெரட்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வெந்து வரும். கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி ஆயிலோட சலசலப்பு கம்மியாயிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் இப்போ நான் சுட்டு எடுத்துக்கிறேன். வீட்டில் இருக்கிற சிம்பிளான இந்த பொருட்களை வச்சு இந்த போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். டீ, காஃபி கூட சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஈஸியான கோதுமை போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஆஹாவோல்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் டேஸ்டான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.